பூ கட்டுறதுன்னு எப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து பூ கட்டி பழகிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நூலை 3 விரலில் பிடிச்சிருக்கேன். 2 பூ மேலேயும் 2 பூ கீழேயும் எடுத்து வச்சுட்டு இந்த நூலை பிடிச்சி அப்படியே கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு நான் பிடிக்கிறத பாருங்கள். இப்படி போட்டு இழுத்தீங்கன்னா பூ கட்டினது வந்துடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வச்சு கட்டுறேன். ஃபஸ்ட்டு பூ கட்ட தெரியாதவங்க முல்லைப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம் இதில் வச்சு கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக கட்டி பழக முடியும். பாருங்கள், கீழே ஒரு சுற்றி சுற்றுறேன். இந்த விரலை வச்சு இந்த பூவை எங்கிட்ட நெரிச்சு விட்டுக்குங்க. நெரிச்சு விட்டுட்டு இப்போ இந்த 2 விரலையும் நூலுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த பூவை தனியாக இந்த விரலை வச்சு ஒதுக்கிக்கோங்க. வந்துருச்சுங்களா? பூ கட்ட தெரியாதவங்க விளக்கமாத்து குச்சியிலையும் கட்டி பழகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட்டி பழகினா மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பீடாக கட்ட முடியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்பீட் பண்ண முடியாது. நான் அதுக்காண்டி தான் மெதுவாக கட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் இந்த சேனல்லையே பார்த்தீங்கன்னா மாலை மாதிரி பூ கட்டுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். சாதாரணமாக மல்லிகைப்பூ எப்படி கட்டணுன்றதையும் வீடியோ போட்டிருக்கேன். போய் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், சேனலில் பாருங்கள். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடுறேன். மறக்காமல் எல்லோரும் வீடியோ பாருங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். பெண்கள் எல்லோரும் கண்டிப்பாக பூ கட்ட தெரிஞ்சு இருக்கணும். நீங்கள் கட்டின பூ போய் 50 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா ஒரு முழம் 50 ரூபான்னு சொல்லுவாங்க. அதவே நீங்கள் உதிரி பூவாக வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அதுக்காண்டி செலவு பண்ணி கட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு முழம் வைக்கிற இடத்துல 3 முழம் வச்சுட்டு போகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் பூ கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க.
இப்படி தான் வரும் கட்டுறது. தெளிவாக இன்னொரு வீடியோவிலையும் நான் பூ கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் இந்த சேனலில் போய் மலரின் மறுமுகம் யூடியூப்பில் போய் மலரின் மறுமுகம்னு போட்டிங்கனாலே என்னோடய சேனல் வரும். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வாய்ஸ் கொடுக்காம ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன். இதில் நான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.